ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி தன்விகா சமையலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி. இது வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக தான் கட் பண்ணணும் இல்லை, எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதும் அது கூடயே தக்காளி ஒரு இதை நாளாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு அது கூட 4 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதே கடாயில் 5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதில் கறி மசாலா பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார், அப்புறம் கறி மசாலா பொருள் என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா இல்லை கறி மசாலா தூள் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடயே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும். அப்புறம் கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், வதக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா 4 பக்கமும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம எக் சேர்த்தா போதும். நீங்கள் வேக வச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு சேர்க்கலை, உடச்சி சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மசாலா வந்து அதில் வந்து நல்லா இறங்கியிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முட்டையை உடைச்சிட்டு அதோட மஞ்சக்கரு கலையாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடாதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஊற்றுனீங்கன்னா திரி ஆகிடும். இந்த மாதிரி நல்ல பெரிய குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி இப்படி நான் வைக்கிற மாதிரி மெதுவாக வைங்க. அப்போ தான் அது தனியாக பிரிஞ்சு போகாது. ஒரு பீஸாக நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைனா தனித்தனியாக திரிஞ்சு போயிடும். அதை விட இந்த மாதிரி ஒன்றா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நான் 3 முட்டையை எடுத்துக்கிறேன். 3 முட்டையை அது மாதிரி ஊற்றிக்கிறேன். எத்தனை முட்டை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் இதே மாதிரியே ஒன்று ஒன்றா பொறுமையாக குழம்பு கூட சேர்த்துருங்க. இது உடையாமல் சேர்க்குறது தான் இதில் டாஸ்க்கே. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் எல்லா முட்டையும் சேர்த்துட்டேன். அடுத்து சேர்த்த பிறகு முட்டையை சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன், கண்டிப்பாக அடியில் பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு தான் நான் செய்வேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள், அப்போ முட்டை வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு 3 மினிட்ஸுக்கு வேக விட்டுருங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து இந்த மாதிரி எல்லோ வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா ஒயிட்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே திருப்பிடலாம். இதே மாதிரி 3 முட்டையும் திருப்பி போட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அடுப்பை ஆனில் இருக்க தேவையில்லை. இந்த சூட்லேயே அது வந்து நல்லா வெந்து வந்துடும் இன்னொரு பக்கம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வெந்து எல்லாமே இருக்குது. இப்போ நான் சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தி இல்லை ரைஸ் எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்ல சூடாக இருந்தது, சப்பாத்தியும் சூடாக இருந்தது, எக்கும் நல்ல சூடாக இருந்தது. அது சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.